பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிள்ளைகள் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் டெய்லி வேதம் வாசித்து ஜெபம் பண்ணுறீங்களா? சரி, எல்லாரும் டெய்லி வேதம் வாசித்து ஜெபிக்கணும், சரியா? டெய்லி எல்லாரும் எத்தனை அதிகாரம் வச்சு வாசிக்கிறீங்க? எல்லாரும் 3 அதிகாரம் வச்சு வாசிக்கிறீங்க, அப்படி தானா? இப்போ ஸ்கூலு காலேஜ் எல்லாம் லீவ் ஆனதுனால எல்லாரும் என்னது டெய்லி நிறைய வேதம் வாசிக்கிறீங்க, அப்படி தானா? சரி, நீங்கள் எல்லாரும் டெய்லி வேதம் வாசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லி வேதம் வாசிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த வேதத்தை வாசித்து அதன்படி நீங்கள் நடக்கிறவர்களாக மாற வேண்டும். நம்ம எவ்வளவு தான் வேதம் வாசித்தாலும் என்ன செய்யணும்? அந்த வேதத்தின்படி நடக்கிறவர்களாக இல்லாவிட்டால் நம்ம என்ன செய்யலை, நம்ம வேதம் வாசித்ததுக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போகும், சரியா? அதனால் நீங்கள் ஒரு அதிகாரம் வாசித்தாலும் அந்த அதிகாரத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாக அந்த வேதத்தில் சொல்லியிருக்கிறபடியாக நீங்கள் நடக்க வேண்டும். அப்போ தான் அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், சரியா? நமக்கு இன்னைக்கு பாடத்துக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் முழங்கால் படியிட்டு நம்ம ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்துதிக்கிற பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு ஸ்துதிக்கிற நாதா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திர யேசுப்பா. அப்பா, அந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே சண்டே ஸ்கூல் பாடங்களை ஆண்டவரே படிப்பித்து கொடுக்கும்படியாக, தகப்பனே படிக்கும்படியாக உம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொரு பேரும் உம்முடைய திருக்கரத்தில் தருகிற ராஜா. ஆவியானவரே, ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கும்படியாக செபிக்கிற தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த கிளாஸ் கவனித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனே விசேஷித்த ஞானத்தை கொடுக்கும் செபிக்கிற தகப்பனே. அப்பா, அது அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரயோஜனம் உள்ளதாய் தீரணுமேன்னு செபிக்கிறங்க தாவே. அப்பா, அவருடைய வாழ்க்கையிலுங்க தாவே அது ஒரு கத்தாவே ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுமேன்னு செபிக்கிற தகப்பனே. அப்பா, படிப்புத்து கொடுக்க உள்ள விசேஷித்த ஞானத்தை பரிசுத்த ஆவியானவர் தரும்படியாக செபிக்கிறங்க தாவே. உம்முடைய திருப்பாதத்தில் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. உம்முடைய கரம் கூட இருக்கணும். அது மட்டும் இல்லாம கர்த்தாவே, அப்பா, அந்த வகுப்பை கத்தாவை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பெரியவர்கள் முதல் கத்தாவை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையிலுங்க தாவே அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் இசப்பா. உம்முடைய அப்பா பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக செபிக்கிறேன். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம படிக்க போற பாடத்தோட தலைப்பு மேட்டிமையின் விளைவு. இன்னைக்கு நம்ம படிக்க போற பாடத்தோட தலைப்பு என்னன்னா மேட்டிமையின் விளைவு. அதற்காக நம்ம தெரிந்து கொண்ட வேத பகுதி எதுன்னா தானியேல் 4வது அதிகாரம் 5வது அதிகாரம். இந்த 2 அதிகாரங்கள்ல இருந்து இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். இன்றைக்கு நம்மளுடைய மனப்பாட பகுதி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனம். இன்னைக்கு நம்மளுடைய மனப்பாட வசனம் யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனம். எல்லாரும் வேதத்தை எடுத்து யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய மனப்பாட வசனம். சரி, இன்னைக்கு நம்மளுடைய பாடத்தின் தலைப்பு பார்த்தீங்கன்னா மேட்டிமையின் விளைவு. பாடத்தோட தலைப்பு மேட்டிமையின் விளைவு. சரி, இந்த மேட்டிமை அப்படின்னு சொன்னால் என்னது? மேட்டிமை அப்படின்னு சொன்னால் பெருமை, பெருமை என்று சொல்லப்படுகிறது. மேட்டிமையின் விளைவுகளை குறித்து இன்னைக்கு நம்ம பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தானியேல் புஸ்தகத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னா இந்த மேட்டிமையினால் வந்த விளைவுகளை குறித்து 2 எடுத்துக்காட்டுகள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தானியேல் புஸ்தகத்தில் மேட்டிமையின் விளைவுகளினால் வந்த 2 எடுத்துக்காட்டுகளை குறித்து இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் இன்னைக்கு குறிப்பாக நம்ம பார்க்க போகிறது நேபுகாத்நேச்சார் என்கிற ஒரு ராஜா. அந்த ராஜாவோட வாழ்க்கையில் வந்த மேட்டிமை, அந்த பெருமையினால் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட விளைவுகள், அவருக்கு என்னெல்லாம் விளைவுகள் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், சரியா? சரி, முதலாவது இந்த நேபுகாத்நேச்சார் ராஜா அப்படின்னு சொன்னால் யாருன்னு சொல்லி பார்ப்போம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அப்படி தானே? நீங்கள் சின்ன வயசுலேருந்தே நர்சரி முதலே நீங்கள் படிச்சுட்டு வரீங்க. இந்த நேபுகாத்நேச்சார் ராஜாவை குறித்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த நேபுகாத்நேச்சார் ராஜா யாருன்னு சொல்லி பார்ப்போம். BC 605 நிறுவப்பட்ட பாபிலோன் பேரரசின் முதல் பேரரசர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேபுகாத்நேச்சார் ராஜா. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாலமோன் ராஜா கட்டின தேவாலயம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அப்படி தானே? சாலமோன் ராஜா தேவாலயம் கட்டினது குறித்து நம்ம எல்லாருமே படித்திருக்கிறோம். ரொம்ப என்னது காஸ்ட்லியாக நிறைய செலவு பண்ணி தான் அந்த தேவாலயத்தை கட்டினார், அப்படி தானே? அந்த தேவாலயத்தை இடித்து அங்குள்ள இஸ்ரவேல் ஜனங்களை
என்ன பண்ணாரு, சிறைப்பிடித்து வந்தவர் தான் இந்த நேபுகாத்நேச்சார் ராஜா. அப்போ இது நம்ம வாசிக்கும் போதே இந்த ராஜா எவ்வளவு வலிமை வாய்ந்த ஒரு ராஜாவாக இருந்திருப்பார்னு சொல்லி நமக்கு புரிந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து சிறைப்பிடித்துட்டு வந்தாங்க இல்லையா, அதில் இருந்தவங்க தான் நீங்கள் கடந்த பாடத்தில் படிச்சிங்க. இந்த சத்ரக், மேஷக், ஆபேத்நேகோ இவங்களெல்லாம் குறித்து படிச்சிங்க, அப்படிதானா? இவங்க எல்லாரையும் என்ன சொன்னாருன்னா, இவங்க எல்லாரையும் அக்கினி சூளையில் எடுத்து போட்டவர் யார் தான்? இந்த நேபுகாத்நேச்சார் ராஜா தான். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தகப்பனாகிய நேபுபிளேசர் என்கிற ராஜா அந்த கட்டின அந்த நிறுவிய அந்த பேரரசை, அந்த அரசை என்னது, அந்த ராஜ்யத்தை என்ன பண்ணாருன்னா விரிவாக கட்டி முடித்தவர் யார் தான்னா இந்த நேபுகாத்நேச்சார் ராஜா தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாபிலோன் பட்டணம். பாபிலோன்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம் அடுத்து. அப்போ நம்ம இதை குறித்து படித்தாதான் நமக்கு அடுத்தது என்னன்னு சொல்லி பார்க்க முடியும். அதனால முதலாவது நம்ம நேபுகாத்நேச்சார் ராஜான்னு சொன்னால் யாருன்னு சொல்லி பார்த்தோம், அப்படிதானா? அடுத்தது இப்போ பாபிலோன் என்ற பட்டணத்தை குறித்து நம்ம இப்போ பார்ப்போம். இந்த பாபிலோன் பேரரசு உலக வல்லரசுகளில் மிகவும் மேன்மை வாய்ந்த ஒரு பேரரசாக இருந்தது. இந்த பாபிலோன் எப்படிப்பட்டதாக உலக நாடுகளிலேயே மிகவும் மேன்மை வாய்ந்ததாக இருந்தது தான் இந்த பாபிலோன் பேரரசு. இன்றைக்கு இந்த பாபிலோன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்குள்ள ஈராக் தான் பாபிலோன் என்று அழைக்கப்படுகிறது. பழைய பாபிலோன், இன்றைக்குள்ள ஈராக் தான் பழைய பாபிலோன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பாபிலோன் பட்டணம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் அழகானதும் மகிமை நிறைவு உள்ளதாகவும் இருந்தது. இந்த பாபிலோன் பட்டணம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா, மிகவும் அழகானதாகவும் மகிமை நிறைந்த ஒரு பட்டணமாக இருந்தது. இந்த பாபிலோனில் உள்ள இந்த தொங்கும் தோட்டம், பாபிலோனின் தொங்கும் தோட்டம் தான் உலக அதிசயங்களில் 7வதாக சொல்லப்படுகிறது. இந்த பாபிலோனில் உள்ள தொங்கும் தோட்டம் பழைய காலத்தின் 7 உலக அதிசயங்களில் ஒன்றாக சொல்லப்படுகிறது. நீங்கள் நேரமே படிச்சிருப்பீங்க, அப்படித்தானே? அந்த பாபிலோனின் தொங்கும் தோட்டத்தை குறித்து நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அது ரொம்பவும் எப்படி இருக்குமா, ரொம்ப அழகானதாக இருக்கும். இந்த பாபிலோன் பட்டணத்தோட பெருமைகளாலும் மேன்மைகளாலும் தான் இந்த நேபுகாத்நேச்சார் ராஜா மிகவும் பெருமை உள்ளவராகவும் என்ன செஞ்சார், எல்லாராலும் புகழப்படத்தக்க ஒரு ராஜாவுமாக இருந்தார் இந்த நேபுகாத்நேச்சார் ராஜா. இந்த நேபுகாத்நேச்சார் ராஜா எதை செய்தாலும் அது அவருக்கு வெற்றி உள்ளதாக அமையும். எல்லா நாடுகளையும் சிறைப்பிடிக்கிறதுலையும் என்ன செஞ்சார், தன்னுடைய பட்டணங்களை நிறுவுகிறதுலையும் எனது வல்லமை வாய்ந்த ஒரு ராஜாவாக இருந்தார் இந்த நேபுகாத்நேச்சார் ராஜா. இந்த ராஜா செய்த எல்லாமே அவருக்கு அனுகூலமாக இருந்ததுனால தான் அவருக்குள்ள ஒரு பெருமை வந்துச்சு. அப்போ அதை குறித்து நம்ம இனி பார்க்கலாம். இப்போ இவர் செய்கிற எல்லாமே என்னது, அவருக்கு நல்ல அனுகூலமாக இருக்குது, எல்லாமே நல்ல ஆசீர்வாதமாக இருக்குது. அப்போ தான் அந்த ராஜா என்ன செய்கிறாரு, எனக்குள்ள நான் செய்கிறது எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லி மனசுக்குள்ள அவருக்குள்ள ஒரு பெருமை குடிகொள்ள ஆரம்பிக்கிறது. ஆனால் இது எல்லாமே யாருடைய கிருபை? தேவனுடைய ஒரு கிருபை என்பதை அவர் தெரிந்து கொள்ளவில்லை. இனி நம்ம தொடர்ந்து அதை குறித்து பார்க்கலாம். அவருடைய மேட்டிமையினால் அவருடைய வாழ்க்கையில் வந்த விளைவுகள் என்னெல்லாம்னு சொல்லி பார்க்கலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா, இந்த நேபுகாத்நேச்சார் ராஜாவுக்கு கிடைத்த தெய்வீக வெளிப்பாடுகள். இந்த நேபுகாத்நேச்சார் ராஜா ஒரு புறஜாதி ராஜா, தேவனை அறிந்து கொள்ளாத ஒருத்தராக இருந்தார். ஆனாலும் இந்த ராஜாவுக்கு தேவனுடைய வெளிப்பாடுகள் எப்படி கிடைத்தது என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த நேபுகாத்நேச்சார் ராஜாவால் எருசலேமிலிருந்து பிடித்து கொண்டு வரப்பட்ட இந்த யூத வாலிபர்கள் யாரு, இந்த சத்ரக், மேஷக், ஆபேத்நேகோ இவங்களாம் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே இந்த பாபிலோனின் ராஜாவுக்கும் இந்த பட்டணத்தில் உள்ளவங்களுக்கும் தேவனை குறித்து சொல்லுவதில் முக்கிய பங்கு வகித்தவர்கள் ஆவார்கள். இதனால இந்த ராஜாவுக்கு தேவனை குறித்துள்ள காரியங்கள் தெரிய வந்தது, தேவனை குறித்து அவர் அறிந்து கொண்டார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நேரடியான தெய்வீக வெளிப்பாடுகளும் இந்த நேபுகாத்நேச்சார் ராஜாவுக்கு கிடைத்தது. தேவனுடைய நேரடியான வெளிப்பாடுகளும் தன்னுடைய ஆட்சி காலத்திலே கிடைத்தது. தேவனுடைய மகிமை, அவருடைய மேன்மை இவைகளை குறித்தும் இந்த ராஜாவுக்கு தெரிந்து கொள்வதற்குள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்தது. தேவனுடைய திட்டம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நேபுகாத்நேச்சார் ராஜாவை எழுப்பி இந்த யூதர்களை என்ன செய்யணும்னா நியாயம் தீர்க்க வேண்டும். நேபுகாத்நேச்சார் ராஜாவை எழுப்பி யூதர்களை நியாயம் தீர்க்க வேண்டும். இதுதான் தேவனுடைய ஒரு திட்டமாக இருந்தது. பார்த்தீங்கன்னா, இந்த நேபுகாத்நேச்சார் ராஜா ஒரு புறஜாதியான ஒரு ராஜா, தேவனை அறிந்து கொள்ளாதவர் என்றாலும் இவருக்கு தான் நிறைய தெய்வீக வெளிப்பாடுகளும் கிடைத்திருக்கிறது. இவர் ஒரு புறஜாதி ராஜானாலும் தேவன் என்ன பண்ணாரு, அவருக்கு தேவன் தன்னையும் வெளிப்படுத்தி இருக்கிறார், தன்னை வெளிப்படுத்தி காண்பித்து கொடுத்தார்.
பாருங்க எந்த விதத்துல எல்லாம் தேவன் இந்த நேபுகாத்நேச்சார் ராஜாவுக்கு தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கலாம். தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்கன்னா நீங்கள் அந்த எல்லாருமே நீங்கள் படிச்சிருப்பீங்க கடந்த பாடங்களில். ராஜா கண்ட ஒரு சொப்னம், அந்த சொப்பனத்தை குறித்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு சிலையை குறித்துள்ள ஒரு சொப்பனம், அந்த சிலையை குறித்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் நேரமே படிச்சிருக்கிறீங்க. அப்படி தானே? மிகவும் பயங்கரமானதும் எப்படி இருக்கும், மிகுந்த பிரகாசம் உள்ளதுமாக இருந்தது. அதை குறித்து அது இப்படியெல்லாம் செய்யப்பட்டன்னு சொல்லி நீங்கள் நேரமே படிச்சிருக்கிறீங்க. அப்படி தானே? அப்போ அந்த ராஜா ஒரு சொப்பனம் காண்றார், அந்த சிலையை குறித்து ஒரு சொப்பனம் காண்கிறார். அந்த சொப்பனத்தை இந்த ராஜா என்ன செய்யறாருன்னா மறந்து போயிடுறாரு. தான் கண்ட ஒரு சொப்பனத்தை, இந்த சிலையை குறித்து ஒரு சொப்பனம் காண்கிறார், அதை மறந்து போயிட்டார். இதை மறந்து போயிட்டு இவருக்கு இப்போ என்ன செய்யணும், இதை என்ன சொப்பனம் கண்டன்னு சொல்லி தெரியல. அப்போ தன்னுடைய மனதில் கலங்கி நிற்கிற அந்த வேலையில் ராஜா என்ன பண்ணுறாருன்னு, அப்போ அந்த தேசத்தின் ஞானிகளுக்கும் மத தலைவர்களுக்கும் யாருக்குமே என்ன செய்ய முடியல, இந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்ல முடியவில்லை. அப்போது அந்த சமயத்தில் தானியேல் தான் என்ன செய்கிறாருன்னா இந்த ராஜா கண்ட சொப்பனத்தை விவரித்து கூறினார். இது எல்லாமே நம்ம நேரமே படித்த பாடங்கள் தான். அப்போது தானியேல் தான் இந்த சொப்பனத்தை அவருக்கு ராஜாவுக்கு விவரித்து கூறுகிறார். தானியேல் என்ன சொல்றாருன்னா, ராஜாவுக்கு சொல்றாரு, என்னுடைய ஞானத்தினால் அல்ல, மறைபொருளை வெளிப்படுத்துகிற தேவன் தான் இதை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு தேவனை குறித்து வெளிப்படுத்தி கூறுகிறார். பாருங்க, தானியேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல வாசிக்கும் போது, பாபிலோன் ராஜ்யத்தின் எதிர்காலத்தை குறித்து தேவன் முன்கூட்டியே அறிவித்திருக்கிறார் என்று சொல்லி தானியேல் நேபுகாத்நேச்சார் ராஜாவுக்கு என்னது இந்த சொப்பனத்தின் மூலமாக கூறுகிறார். பாருங்க, இந்த நேபுகாத்நேச்சார் ராஜாவுடைய ராஜ்யத்துக்கு ஏற்படக்கூடியவைகளை குறித்து, அந்த பட்டணத்துக்கு வரப்போகிற தீமைகளை குறித்தும் தேவன் முன்கூட்டியே இந்த ராஜாவுக்கு சொப்பனத்தின் மூலமாக அறிவித்திருக்கிறார். ஆனால் அந்த ராஜாவுக்கு அதனுடைய அர்த்தமும் தெரியல, அந்த சொப்பனமும் மறந்து போச்சு. அப்ப தேவன் தானியேல் மூலமாக இந்த ராஜாவுக்கு அதை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். பாருங்க, நேபுகாத்நேச்சார் ராஜாவை இந்த ஸ்தானத்திலே கொண்டு வந்ததும் தேவன் தான் அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு வெளிப்படுத்தி தானியேல் கூறுகிறார். பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த நேபுகாத்நேச்சார் ராஜா என்ன செஞ்சாரு, அவர் செய்கிற எல்லாத்துல எந்த போரில் போனாலும் அவர் ஜெயித்துட்டு வந்துடுவார். அடுத்து என்ன பண்ணுவார், எல்லா நாடுகளையும் சிறைப்பிடித்து வருகிறதுலையும் தன்னுடைய நாடு மிகவும் செழிப்பாக இருக்கிறதுலையும் என்ன செஞ்சார், இந்த ராஜா ஒரு பெருமை கொண்டாரான், நான் தான் இதெல்லாம் செய்தேன். அப்போ தானியேல் என்ன சொல்றாரு, இந்த நிலைமைக்கு நேபுகாத்நேச்சார் ராஜாவை கொண்டு வந்தது தேவன் தான் அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு தானியேல் வெளிப்படுத்தி கூறுகிறார். அது மட்டும் இல்லாமல் அவனுடைய அந்த ராஜ்யத்தையும் உலக ராஜ்யங்களை உடைத்து தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் அப்படின்னு சொல்லியும் தானியேல் யாருக்கு, நேபுகாத்நேச்சார் ராஜாவுக்கு கூறுகின்றார். இப்படி தேவனுடைய வெளிப்பாடு இந்த ராஜாவுக்கு கிடைத்தது. முதலாவது ஒரு சொப்பனத்தின் மூலமாக, ராஜா கண்ட சொப்பனத்தின் மூலமாக தேவன் வெளிப்படுத்துகிறார். அப்போ தானியேல் இந்த சொப்பனத்தின் அர்த்தத்தையும் கூறி தேவனுக்கு தன்னுடைய ராஜ்யத்துக்கு வரப்போகிற விளைவுகளை குறித்தும் தானியேல் இந்த ராஜாவுக்கு கூறுகிறார். அடுத்தது ஒரு வெளிப்படுத்தல் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிச்சோம்னு சொன்னீங்கன்னா, அடுத்த வெளிப்படுத்துதல், இந்த ராஜாவால அக்னி சூளையிலே போடப்பட்ட இந்த சத்ரக், மேஷக், அபேத்நேகோ இவங்க இருக்காங்க இல்லையா, இவங்களை எல்லாம் விடுவித்து தேவன் காப்பாற்றுகிறதை இவர் ராஜா தானே காண்கிறார். காண்டு அவருக்குள்ள ஒரு தேவனை குறித்துள்ள ஒரு பயம் வருது. பாருங்க, தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, ஜீவனுள்ள தேவன் தனது பக்தர்களை காப்பாற்றி என்ன செய்கிறாரு, கொண்டு வருகிறதை காண்கிறார். இந்த ராஜா என்ன பண்றாரு, இவங்க 3 பேரையும் அக்னி சூளையில போட்டாச்சு. அக்னி சூளையில போட்டப்போ தேவன் என்ன செய்யறாரு, அங்க இருந்து அந்த சூட்டை தணித்து தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றி கொண்டு வருகிறத இந்த ராஜா பார்க்கிறார். இந்த ராஜாவுக்கு பார்த்த உடனே என்ன ஆச்சு, தேவன் இவ்வளவு அக்னி சூளையில போட்ட அப்புறம் இவங்களை பாதுகாத்து வர்றாரு அப்படின்னு சொல்லி இந்த ராஜாவுக்குள்ள தேவனை குறித்து ஒரு பயம் வந்தாச்சு. இது போல விடுவிக்கக்கூடிய ஒரு தேவனும் இல்லை அப்படின்னு சொல்லி ராஜா தனக்குள்ள நினைத்து கொண்டார். அப்படி பாருங்க, தான் இந்த ராஜா கொடுத்த கட்டளை மீறுகிறதற்கு யாராலையுமே முடியாது. இவங்க 3 பேரை தீச்சூளையில போடுறதுக்கு ஒரு தீர்ப்பு வந்தாச்சு. இந்த சூழ்நிலையில போய் அவங்களை யாராலுமே காப்பாற்ற முடியாது. அப்போ இந்த ராஜாவோட கட்டளையை மீறி ஒருவர் காப்பாற்ற வேண்டும்னா அது யாரால தான் முடியும், நம்முடைய தேவனால தான் முடியும். அப்ப ராஜா சொல்ற, என்னுடைய கட்டளை மீறுகிற யாராலும் முடியல, இவங்களை காப்பாற்றி இருக்கிறாரு, அப்போ அவர் தான் ஜீவனுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி ராஜா என்ன செய்யறாரு, தேவனை குறித்து தனக்குள்ளே சொல்லிக் கொள்கிறார்.
பாருங்க, ராஜா என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, தானியேல் 3வது அதிகாரம் 28, 29 வசனங்களில் வாசிக்கும்போது, அப்பொழுது நேபுகாத் நேச்சார் வசனித்து, சத்ரக், மேஷக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். பார்த்தீங்களா? அப்படி ராஜா சொல்கிறாரு. இவங்க 3 பேருமே என்ன பண்ணல, ராஜாவின் கட்டளைக்கு தங்களை ஒப்பு கொடுக்காம என்ன பண்ணாங்க, தேவனையே சார்ந்து கொண்டு இருந்ததுனால தேவன் அவர்களை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா 29வது வசனத்தில், ஆதலால் சத்ரக், மேஷக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது, இவ்விதமாய் இரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். பார்த்தீங்களா? ராஜா என்ன சொல்றாரு, இந்த சத்ரக், மேஷக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவன்தான் உண்மையிலேயே தேவன் அப்படின்னு சொல்லுகிறார். இந்த தேவனை போல என்னது, இந்த தேவனை போல ரட்சிக்கிறதற்கு வேறொரு தேவனும் இல்லை என்று சொல்லி இந்த ராஜா அறிந்து கொள்கிறார். பார்த்தீங்களா? அப்போ இந்த ராஜாவுக்கு தேவனை குறித்து ஒரு பயமும் வந்தது, தேவனை குறித்து அறிந்து கொள்ளுகிறதற்கு ஒரு வாய்ப்பும் கிடைத்தது. அப்படியாக இந்த சத்ரக், மேஷக், ஆபேத்நேகோ என்பவர்கள் மூலமாகவும் தேவன் என்ன செய்கிறாரு, ராஜாவுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அதில் 3வது ஒரு சொப்பனத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். 3வது ராஜா ஒரு சொப்பனம் காண்றாரு. எப்படின்னா, வானத்தை எட்டும் அளவுக்கு ஒரு விருட்சம், வானத்தை எட்டும் அளவுக்கு உயரமுள்ள ஒரு செலுத்தி படர்ந்தோங்கி நிற்கிற ஒரு விருட்சத்தை இந்த ராஜா காண்கிறார். அந்த விருட்சத்தின் இலைகள் எல்லாம் எப்படி இருக்குமா, நேர்த்தியாகவும் அதில் உள்ள கனிகள் எல்லாம் நல்ல செழிப்பாகவும் வளர்ந்திருந்தது. அதில் என்னது, அந்த பறவைகளும் எல்லாம் தங்களுக்கு இளைப்பாரி கொண்டிருந்தன. அந்த மரங்களுக்கு கீழே இல்லது சகல மிருக ஜீவன்களும் இளைப்பாறுகிறதற்கு ஏதுவாக இருந்தது. அப்படி சொப்னம் காண்கிறார். அதற்கு பிறகு காவலாளனாகிய பரிசுத்தவான் ஒருவர் வானத்திலிருந்து இறங்கி என்ன சொல்றாருன்னா, இந்த விருட்சத்தை வெட்டி அதன் கொப்புகளை எல்லாம் தரித்து போடுங்கள் அப்படின்னு சொல்றதாக ராஜா சொப்னம் காண்கிறாரு. அதில் உள்ள பறவைகள் எல்லாம் பறந்து போகட்டும், அதற்கு கீழுள்ள விலங்குகள் எல்லாம் இல்லாமல் போகட்டும் அப்படின்னு அந்த தூதன் சொல்லுகிறாரு. அதனுடைய வேர்களாகிய அடிமரம் அந்த பூமியிலே இருக்கணும், அது பனியிலே நனைந்து அப்படியே இருக்க வேண்டும். இரும்பும் வெண்கலவுமான விலங்கு அதற்கு போடப்பட்டு அது பசும் புல்லிலே பனியிலே நனைந்து காணப்பட வேண்டும் அப்படின்னு அந்த தூதர் சொல்றத இந்த ராஜா சொப்பனம் காண்கிறார். பார்த்தீங்களா? அப்போ ராஜா என்ன சொப்பனம் காண்றாரு, ஒரு விருட்சத்தை காண்கிறாரு. அந்த விருட்சம் செலுத்து படர்ந்தோங்கி இருக்கிறதையும் காண்கிறார். அதில் என்னது, நிறைய கனிகள் இருக்கு, இலைகள் நேர்த்தியாக இருக்கிறதையும் ராஜா காண்கிறார். செலுத்து படர்ந்தோங்கி ஒரு விருட்சம். அப்போ இதை காவலாளனாகி ஒரு தூதன் என்ன சொல்றாருன்னா, இந்த அது கொப்புகளை எல்லாம் தரித்து போடுங்கள், அதில் பறவைகள் எல்லாம் பறந்து போகட்டும், அதை வெட்டி போடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் அதனுடைய வேர்களாகிய அடிமரம் அதை வெட்டாம அது அப்படியே இருக்கணும், அதுக்கு இரும்பும் வெண்கலவுமான விலங்குகள் போடப்பட்டு அது பனியிலே நனைந்து அப்படியே இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த தூதன் சொல்றத ராஜா சொப்பனம் காணுகிறார். இது ராஜா காண்கிற சொப்பனம். இந்த சொப்பனத்தின் அர்த்தத்தையும் சொல்லுகிறது யார் தான்னா, நம்முடைய தானியேல் தான். தானியேல் இந்த ராஜா கண்ட சொப்பனத்தை கண்டு கலங்கி இருக்கிறார். அப்போ இந்த சமயத்தில் தான் இந்த தானியேல் இந்த ராஜாவுக்கு அந்த சொப்பனத்தை குறித்து சொல்லுகிறார். முதலாவது தானியேல் பயப்படுறாரு. என்னது, இந்த ராஜாவுக்கு இந்த சொப்பனத்தை குறித்து சொல்றதுக்கு பயப்படுறாரு. ஏன்னா இது என்னது, ராஜாவுக்கு அனுகூலமான ஒரு சொப்பனம் கிடையாது, ராஜாவுக்கு வரப்போற பேரழிவுகளை குறித்துள்ள ஒரு சொப்பனம். அப்போ ராஜா பயந்து நிற்கும் போது தான் நேபுகாத் நேச்சார் ராஜா சொல்றாரு, தானியேலே என்னவா இருந்தாலும் பரவாயில்ல நீ சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அதற்கு பிறகுதான் அந்த அர்த்தத்தை குறித்து தானியேல் ராஜாவுக்கு சொல்றாரு. அதில் சொப்பனத்தின் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செழித்து படர்ந்தோங்கி நிற்கிற அந்த விருட்சம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நேபுகாத் நேச்சார் ராஜா. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த விருட்சத்தை வெட்டி போட்டது போல அந்த ராஜாவை அதிகாரத்திலிருந்து தேவன் நீக்கி போடுவார் என்றும் தானியேல் அந்த அர்த்தத்தை ராஜாவுக்கு கூறுகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த நேபுகாத் நேச்சார் எப்படி இருப்பார்னா, மிருகத்திற்கு ஒப்பானவராக இருப்பார் அப்படின்னு சொல்லுறார். மிருகத்துக்கு ஒப்பாக இருப்பார். ஆனாலும் அந்த அடிமரம் அப்படியே இருக்கிறது எதனை குறிக்கிறதுனா, ராஜாவை மீண்டும் தேவன் சீர்படுத்தி திரும்ப கொண்டு வருவார். இந்த ராஜா மீண்டும் சீர்பட்டு
தேவனிடத்தில் திரும்பி வரும்போது அந்த ராஜாவுக்கு திரும்பவும் அந்த தேசம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தானியேல் ராஜாவுக்கு அந்த தரிசனத்தை குறித்து கூறுகின்றார். இவ்வாறு பார்த்தீங்கன்னா புறஜாதி ராஜாக்களை விட அதிக தேவனுடைய வெளிப்பாடுகளையும் தரிசனங்களையும் பெற்ற ராஜா யார் தான்னா இந்த நேபுகாத்நேச்சார் ராஜா தான். அப்போ இந்த ராஜாவுக்கு தேவன் இந்த சொப்பனங்களை குறித்தெல்லாம் சொன்னார். நீங்கள் எப்படியெல்லாம் தேவன் உங்களை குறித்து சொல்லியிருக்காரு. ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி நடந்தால் தேவன் அதை மன்னித்து கொள்வார் அப்படின்னு சொல்லி, தேவன் அந்த உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார் அப்படின்னு சொல்லி தானியேல் ராஜாவுக்கு ஒரு அறிவுரை கூறுகிறார். பாருங்க, தானியேல் 4ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிக்கும்போது, ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்து நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமியானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும், அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். இப்போ தானியேல் ராஜாவுக்கு ஒரு அறிவுரை கூறுகிறார். பாருங்க, என்னன்னா தேவன் கொடுக்கிற ஒரு வார்த்தை, ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமியானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும், அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம். தானியேல் என்ன சொல்கிறாருன்னா, ராஜாவே, நீங்கள் செய்கிற பாவங்களை எல்லாம் அகற்றிட்டு சிறுமியானவர்களுக்கு என்ன செய்யணும், நன்மைகளை செய்யுங்க. பாவங்களை விட்டு விலகினால் தேவன் என்ன செய்வார், உங்களுக்கு உதவி செய்வார், அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கும் அப்படின்னு சொல்லி தானியேல் இந்த சொப்பனத்தின் அர்த்தத்தையும் கூறி ராஜாவுக்கு அறிவுரை, தேவனுடைய வார்த்தையும் ராஜாவுக்கு கூறுகிறார். ஆனால் இந்த ராஜா என்ன பண்ணல, தேவனுடைய இந்த வார்த்தைகளை எல்லா வெளிப்பாடுகளை பெற்றாலும் தேவனுடைய வெளிப்பாடுகளை நேரடியாக கண்டும் இருக்கிறார். ஆனால் இந்த ராஜா என்ன பண்ணல, தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கல. இவ்வளவு தரிசனங்களை பெற்ற பிறகும் தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. பாருங்க, அடுத்தது என்னன்னா, இப்போ இவ்வளவு தரிசனங்கள் இவருக்கு கிடைத்த பிறகு இந்த நேபுகாத்நேச்சார் ராஜாவின் மேட்டிமை, அவருக்கு எப்படி மேட்டிமை வந்துச்சுன்னு சொல்லி அந்த பெருமை குணம் தனக்குள்ள வருது. தேவன் ஏற்கனவே இப்படியாக அவருக்கு சொல்லியிருக்கு, உன்னோட பெருமையை விட்டு மாறணும் அப்படின்னு சொல்லி தானியேல் மூலமாக அவர் கண்ட சொப்பனத்தின் அர்த்தத்தையும் கூறி விளங்கப்படுத்துகிறார். ஆனாலும் இந்த நேபுகாத்நேச்சார் ராஜா என்ன பண்ணல, அதுக்கு செவி கொடுக்கல. பாருங்க, அவருக்குள்ள ஒரு மேட்டிமை வருது. என்னலான்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க, நம்ம இப்ப ராஜா கடைசியாக கண்ட அந்த அந்த விருட்சத்தை குறித்துள்ள ஒரு சொப்பனம் கண்டார். அந்த சொப்பனம் கண்ட பிறகு என்ன செய்யறார், ஒரு 12 மாதங்களுக்கு பிறகு இந்த ராஜா சொப்பனம் கண்டு தானியேல் இப்படி மனம் திரும்புமாறு கூறுகிறார். ஆனாலும் என்ன செய்யல ராஜா, அதன்படி வாழ்வதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. அப்படி 12 மாதங்களுக்கு பிறகு இந்த ராஜா என்ன பண்றாருன்னா, தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை படுவதற்கு பதிலாக தன்னுடைய அரண்மனையின் மேல் ஏறி நின்று பாபிலோன் பட்டணத்தை பார்த்து, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். பாருங்க, ராஜா அந்த பட்டணத்தின் மேல் ஏறி நின்று என்ன சொல்றாருன்னா, பாருங்க, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா அப்படின்னு சொல்லி இந்த ராஜா சொல்றாரு. பாத்தீங்களா, தேவன் கொடுத்த ஞானம், தேவனுடைய கிருபையினால தான் இந்த ராஜா என்ன பண்றாரு, இப்படி இதெல்லாம் கட்டி அவர் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறார். அது தேவன் பலமுறை என்ன செய்யறாரு, தீர்க்க தானியேல் மூலமாக வெளிப்படுத்தி கூறுகிறார். ஆனாலும் இந்த ராஜாவுக்குள்ள ஒரு பெருமை வந்துட்டு, பெருமை வந்த உடனே என்ன செய்யறாரு, தன்னுடைய பட்டணத்தில் ஏறி நின்று சொல்றாரு, என்னது என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்தினால நான் கட்டினது அப்படின்னு சொல்லி இந்த ராஜா சொல்றாரு. இது தேவனுக்கு பிரியமா இருக்குமா? இல்லை. அப்படிதானே, தேவன் செய்த காரியங்கள் நம்ம தேவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இவர் என்ன செய்யறாரு, இது நான் சொல்லி அவருக்குள்ள ஒரு பெருமை வந்துச்சு. பாருங்க, எல்லா அதிகாரத்தையும் பதவிகளையும் கொடுத்த தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காம தனக்கென்று என்ன செய்கிறார், இந்த ராஜா தன்னுடைய பெருமைக்கென்று எடுத்துக்கொள்கிறார். பாருங்க, இது ஒரு தேவனுக்கு முன்பாக இது ஒரு பெரிய பாவமாகும். நம்ம எப்பயுமே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நம்ம தேவனுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் தெய்வீக வெளிப்பாடுகளை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு காலம் நம்ம என்ன செய்யக்கூடாது, புறக்கணிக்க கூடாது. தேவனுடைய வெளிப்பாடுகள் நமக்கு கிடைத்தா நம்ம அதை ஏற்றுக்கொண்டு நம்ம என்ன செய்யணும், நம்ம மனம் திரும்பணும். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவங்கள், சில வேளைகள் நம்மள பாவங்கள் வரலாம், நம்மளுடைய பெருமைகள் வரலாம். அதை குறித்து தேவன் நமக்கு எந்த விதத்திலேயாவது என்ன செய்வார், யார் மூலமாக
மூலமாவது பேசுவார் தேவன், இல்லாட்டி நம்மளோட நேரடியாக பேசுவார். நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை புறக்கணியாமல் நம்ம ஆண்டவர் சன்னிதானத்திலிருந்து ஜெபித்து அதை விட்டு நம்ம மாறணும்னா ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் வரப்போகும் விளைவுகள் பேரழிவுகள்ல இருந்து ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பார். அப்போ இந்த ராஜாவுக்கு தேவன் பல முறைகளில் வெளிப்படுத்தினார், சொப்பனங்கள் மூலமாக வெளிப்படுத்தினார். ஆனால் அந்த ராஜா என்ன பண்ணலை, தன்னுடைய பெருமை குணத்திலிருந்து திரும்பி வரவில்லை. என்ன செய்கிறாரு, பெருமை கொண்டதுனால. அப்போ இந்த பெருமையினால வந்த விளைவுகளை குறித்து பார்ப்போம். மேட்டிமையின் விளைவுகள், இந்த நேபுகாத்நேச்சார் ராஜாவின் மேட்டிமையின் விளைவுகளை குறித்து பார்ப்போம். அப்போ இந்த பெருமை வார்த்தைகள் இந்த ராஜாவோட வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்ய பாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷரின்றி நீ தள்ளப்படுவாய், மிருகங்களோட நீ சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று சொல்லி அந்த சத்தம் கேட்டது. பார்த்தீங்களா, அப்போ வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்குது. என்னது, இவர் தனக்குள்ள அந்த பெருமை வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கும் போதே வானத்திலிருந்து சத்தம் கேட்கிறது, நேபுகாத்நேச்சார் ராஜாவே, இந்த ராஜ்ய பாரம் உன்னை விட்டு நீங்கி போயிற்று, நீ என்னது மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டு என்ன செய்வாய், மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல என்ன செய்வாய், நீ புல் மேய்வாய். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து அதை தமக்கு பிரியமானவர்களுக்கு கொடுக்க சித்தமாய் இருக்கிறார் என்பதை இந்த ராஜா அறிந்து கொள்ளும் மட்டும் 7 வருடங்கள் இந்த ராஜாவுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்படுகிறது. அந்த நேரம்தானே இந்த நேபுகாத்நேச்சார் ராஜா என்ன ஆகிறாரு, அந்த தூதன் சொன்ன வார்த்தை அந்த ராஜாவுக்கு நிறைவேறுகிறது. அந்த ராஜா ஒரு மிருகத்தை போல 7 ஆண்டுகள் எங்கே வசித்தாரு, காட்டில் வசித்து வந்தார். இது எல்லாருமே நீங்கள் நேர்மை படிச்சிருக்கீங்க, அப்படி தானே. நேபுகாத்நேச்சார் ராஜா எனது மிருகத்தை போல காட்டில் வசித்து வந்தார் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சிருக்கீங்க. அது எதனாலன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்களா, இந்த தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு பெருமை குணத்தினால தான் அந்த ராஜாவுக்கு இப்படி ஒரு தண்டனை வந்தது. அப்போ இந்த 7 வருடங்கள் இந்த ராஜா என்ன செய்கிறாரு, இந்த காட்டில் மிருகத்தை போல பனியில் நனைந்து மிருகத்தை போல வாழ்ந்து வருகிறார். அதற்கு பிறகு 7 வருடங்களுக்கு பிறகு ராஜா என்ன பண்ணுறாரு, பரலோகத்திற்கு நேராக தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து தேவனையும் தெய்வீக அதிகாரத்தையும் புரிந்து கொள்றாரு. தேவன் தான் பெரியவர் என்று சொல்லி தனக்குள்ள என்ன செய்யறாரு, தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த ராஜா என்ன பண்றாரு, மறுபடியும் என்னது தன்னுடைய மனுஷ ரூபத்துக்கு வராரு. மனுஷ ரூபத்துக்கு வந்த பிறகு தேவனுக்கு நன்றி சொல்றாரு. காட்டுல இப்ப ராஜா காட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்காரு, அப்படிதானா. அப்போ அதுக்கு பிறகு தேவனை நோக்கி தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்ட பிறகு இந்த ராஜாவுக்கு இந்த ராஜா திரும்பவும் சீர்படுத்தப்படுறாரு. அதற்கு பிறகு தன்னுடைய அமைச்சர்களும் தன்னுடைய அரண்மனையிலிருந்து எல்லாரும் இந்த ராஜாவை கூட்டிட்டு போறாங்க. அதற்கு பிறகுதான் இந்த ராஜா என்ன பண்றாரு, தேவனுக்கு பயந்து கர்த்தருக்கு சித்தமானபடி செய்ய ஆரம்பித்தாரு. பாத்தீங்களா, இதனால பாருங்க நமக்கு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மேட்டிமை இந்த பெருமை குணத்தினால இந்த ராஜாவுக்கு வந்த விளைவு பார்த்தீங்களா. அவர் என்னது, மனுஷனா இருந்தவர் ஒரு மிருகத்தை போல காட்டுல 7 வருஷம் வாழ்ந்தார். அன்னைக்கு கிடைத்த அந்த ராஜாவுக்கு கிடைத்த ஒரு தண்டனை. பிள்ளைகளை பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படிதான். தேவன் நமக்கு நல்ல ஆசீர்வாதங்களை தருவார், உங்களுக்கு நல்ல படிக்கிறதுக்குள்ள புத்தியை தருவார். நீங்கள் நல்லா படிப்பீங்க, எல்லாத்துலையும் நீங்கள் செய்கிறது எல்லாம் வாய்க்கும். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, நான் எல்லாம் நல்லா படிக்கிறேன், என்னது எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு மார்க் வாங்குவீங்க. சில நேரத்தில் நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் காலேஜில் வாங்கலாம், ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்கலாம். எல்லாமே என்னது, தேவன் தருகிற ஒரு ஞானத்தினால தான். நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அதனால இது நான் இருந்து படித்ததுனால தான் வந்தேன். நீங்கள் தான் படித்தீங்க, ஆனால் அதுக்குள்ளே ஞானத்தை தர்றதாரு ஆண்டவர் தான் அந்த ஞானத்தை உங்களுக்கு தருகிறார். அது மாதிரி பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் எந்த நன்மையான காரியங்கள் நடந்தாலும் நம்ம அது தேவனுக்கு தான் நம்ம முதலாவது நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கணும். நம்ம இந்த பெருமை குணங்கள் நமக்குள்ள வருகிறதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம தாழ்மைப்படணும். இது என்ன செய்தாலும் இது தேவனுடைய கிருபை அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தோம்னா தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். அதற்கு மாறாக நம்முடைய வாழ்க்கையில் பெருமை குணம் வந்துச்சு என்ன ஆகும், இதை போல தேவன் நம்மளை என்ன செய்வார், உயரத்திலிருந்து தள்ளி விட்டுருவார். அதனால நம்ம என்ன செய்யணும், இப்போ என்றைக்குமே தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் தான் எனக்கு இதை தந்தார் அப்படின்னு சொல்லி அந்த பெருமை நமக்குள்ள ஆட்கொள்ள நம்ம விடக்கூடாது. பார்த்தீங்களா, இப்போ இந்த நேபுகாத்நேச்சார் ராஜாவோட வாழ்க்கையில் வந்த விளைவுகளை குறித்து பார்த்தீங்களா.
அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், தேவன் இந்த ராஜாவுக்கு, இவர் ஒரு புறஜாதி ராஜா என்றாலும் தேவன் என்ன செய்கிறார், இந்த ராஜாவுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். இப்படியெல்லாம் இருக்கு, நீ பாவம் செய்தால் இப்படி ஆகும்னு சொல்லி தேவன் சொப்னங்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தின பிறகு இந்த ராஜா என்ன செய்யலை, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை. அதனால இந்த ராஜாவுக்கு இப்படி ஒரு தண்டனை வந்தது. ஆனாலும் 7 வருடங்களுக்கு பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, திரும்பவும் ஆண்டவரை நோக்கி பார்த்து 7 வருடங்களுக்கு பிறகு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறாரு. ஆண்டவர் அதிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். அது மாதிரி நம்மளும் என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில் பெருமை குணங்கள் ஒன்றும் வராதபடிக்கு நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரையே நினைத்து எல்லாவற்றுக்காக நம்ம என்ன கிடைத்தாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். இந்த பெருமை நமக்குள்ள ஆட்கொள்ள நம்ம விடக்கூடாது. விட்டால் நம்ம என்ன செய்வார், ஆண்டவர் அதிலிருந்து தள்ளி விட்டுவார். நம்ம ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து எந்த காரியத்தை செய்தாலும் அது ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், ஆசீர்வாதமாக மாற்றுவார். நாம் என்ன செய்வோம், எல்லா விஷயங்கள்லையும் எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தாழ்மை உள்ளவர்களாக இருப்போம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை உயர்த்துவார். சரி, நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் பிதாவே, அன்பின் பரலோக பிதாவே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் பிதாவே, பரிசுத்தாவியானவரே, அப்பா இவ்வளவு நேரம் தகப்பனே உம்முடைய கரங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த நேரத்தில் சண்டே ஸ்கூல் பாடம் படிப்பிக்க தெய்வமே நீங்கள் தந்த ஞானத்திற்காக புத்திக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த வகுப்பை கவனித்து கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா இன்றைக்கு நாங்கள் படித்த பாடம் மேட்டிமையின் விளைவு தகப்பனே. அந்த பெருமையினால் அந்த ராஜாவுக்கு வந்து ஏற்பட்ட விளைவுகளை குறித்து நாங்கள் அறிந்து கொண்டோம் ராஜா. ஆண்டவரே, அப்பா எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் ஆண்டவரே, அப்பா அது கத்தாவே அவர்கள் பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றணுமே செபிக்கிறோம் கத்தாவே. அவர்களுடைய கத்தாவை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் தகப்பனே பெருமை குணங்களோ ஆண்டவரே, தன்னுடைய மேட்டுமையான ஒவ்வொரு காரியங்களும் தகப்பனே பிள்ளைகளுடைய இருதயங்களில் ஆட்கொள்ளாதபடிக்கு தெய்வமே பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. சுத்த இருதயத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்கணுமே ராஜா. அவையானவரே, தங்களுடைய வாழ்க்கையில பிள்ளைகள் இந்த பாடத்தை குறித்து படித்து அதை பிரயோஜனம் உள்ளதாக்கி கொள்ள கத்தர் கிருபை கொடுங்க. ஆசீர்வதிக்கணுமே செபிக்கிறோம். கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கன்னு செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்போ நிறுத்த கோட்டைகளை மறைக்கணும், அடியனும் நிறுத்த கோட்டைகளை மறைக்கணுங்க தாவே. அப்போ நீங்கள் படிப்பித்து கொடுக்க தந்த ஞானத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் சப்பா. உங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். பெருமை குணங்கள் ஒன்றும் வராதபடிக்கு தேவாவியானவர் எங்கள் ஒவ்வொரு பேரும் வழி நடத்தும்படியாக செபிக்கிறேன். துதி கன மகிமேல உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன். ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.